ராதிகா இங்க என்ன செய்யற? ஏன் இங்கே உட்கார்ந்திருக்க? உங்க அப்பா கிளம்புற நேரமாச்சுல, போய் அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைமா. சரிம்மா. இப்ப நீ கூட வீட்டுக்கு போ நந்து. திருவிழாதான் முடிஞ்சு போச்சுல்ல, எல்லா ராதைக்கும் கண்ணன் கிடைச்சிருப்பாங்க. போ. என்னப்பா இது? இந்த சாரியில கொஞ்சம் குண்டா தெரியற. என் புருஷன் எப்போதான் என்ன விரும்புவாருன்னு தெரியலையே. சின்ன மருமகளே. அட அம்மா, நீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாமா, உட்காரு. இத பாரு விஷாக்கா, கல்யாண வேலை மும்முரத்துல என்னால உங்ககிட்ட சரியா பேச முடியல. புது வீடு, புது இடம், நாம நினைச்ச மாதிரி இருக்காது. நாம ஒண்ணு நினைச்சா அடுத்தவங்க வேற ஏதாவது நினைப்பாங்க. என் மாமியார் என்கிட்ட சொன்ன அறிவுரை எங்க மாமியாருக்கு அவங்க மாமியார் சொல்லிருக்காங்க. என்னம்மா அது? இல்லம்மா, உனக்கு தர்ம சாஸ்திரம் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீ சாஸ்திரியோட பொண்ணு. நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்ல. பத்தினி தர்மங்கிறது பதிக்கு சேவை செய்யறது மட்டும் இல்ல, புருஷனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்பப்ப புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி நாம நடந்து காமிக்கணும். அப்பப்ப ஃப்ரெண்டு மாதிரி நடந்து அவங்க கூட விளையாடவும் செய்யணும். அப்பப்ப ஒரு தாயா இருந்து அவனோட எண்ணங்களையும் புரிஞ்சுக்கணும். உண்மையில சொல்ல போனா அன்பு மனசுக்குள்ள வச்சிருந்தா மட்டும் போதாது, அத வெளியிலயும் காமிக்க தெரிஞ்சுக்கணுமா. நான் சொல்றது கவனமா கேளு. இப்ப அவன் என் தேவா எவ்வளவு அன்பானவன் தெரியுமா? எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பான். ஆனா இப்ப அவன் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டாரா? ஆ, நிறைய மாறி இருக்கான் அவன். நிறைய கோவப்படுறான், நிறைய டென்ஷன் ஆகுறான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்குமா, பெத்தவ பாசத்தை விட கட்டினவ பாசத்தால அவனை சீக்கிரமா மாத்த முடியும். ஆமாண்டா, ஞாபகத்துல வச்சுக்கவே இல்ல? வச்சுக்கிறேம்மா. நல்லா இருமா. ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. தேவாவை தவிர இந்த வீட்டுல எல்லாருமே என் மேல பாசமா இருக்காங்க. ஆனா தேவா யார் மேல பாசமா இருக்காருன்னு தெரியலையே. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, மறுபடியும் நான் உன் முகத்தை கண்டிப்பா பாப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னை பார்க்கும்போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.
ஹலோ. ராதே ராதே. நான் தான் சேஷாத்ரி பேசுற சம்பந்தி ஐயா. ராதே ராதே சம்பந்தி ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் கடவுளோட அருள். நீங்க சொல்லுங்க, அங்க வீட்ல எல்லாம் சௌக்கியம் தானே? உங்க ஆசீர்வாதத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அம்மாவையும் தேவகியும் நான் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். உங்க பொண்ணுகிட்ட பேச போறீங்களா? கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். இல்ல இல்ல சம்பந்தி, அது வந்து நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. பொண்ணை மறு வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்காக கேட்கலான்னு நினைச்சேன். நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும். நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா. என்ன இப்படிலாம் கேக்குறீங்க சேஷாத்ரி? விஷாக்கா எங்க சின்ன மருமகன்றது உண்மைதான். ஆனா எங்க மருமகள் ஆகிறதுக்கு முன்ன உங்க பொண்ணு தானே. உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் நாளைக்கு நேர்ல பார்க்கறேன். ராதே ராதே. ராதே ராதே. வைஷாலி. என்னங்க? சொல்லுங்க. சேஷாத்ரி ஃபோன் பண்ணியிருந்தாரு. பொண்ணை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக நாளைக்கு வரேன்னு சொன்னாரு. அதுக்குள்ளயா? என்ன நீ சின்ன மருமக அவங்க வீட்டுல 2-3 மாசம் இருக்க போற மாதிரி கவலைப்படுற? ஒரு மரியாதைக்கு அவங்க வீட்டுக்கு போய் 2-3 நாள்ல திரும்பி வந்துட போறா. அது இல்ல, சும்மாதான். தேவா கிட்ட சொல்லிடு, நாளைக்கு அவன் எங்கேயும் வெளில போக வேண்டாம். அது சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? அது அவன். ஹலோ. நான் அவர்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? என்னோட பையன் இன்னொரு பொண்ணை நினைச்சுக்கிட்டு சுத்துறான்னு அவர்கிட்ட என்னால எப்படி சொல்ல முடியும்? நான் நாளைக்கு உனக்காக குளத்தங்கரையில காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வருவே இல்லை? நான் உன் மேல வச்சிருக்க அன்பு மேல சத்தியமா. ஒருவேளை நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நீ வராம இருந்தா நான் அதே குளத்துல விழுந்து முழுகி என் உயிரை விட்டுருவேன். எப்படி என்னை கட்டாயப்படுத்தலாம்? நான் எப்படி அவர் கூப்பிட்ட இடத்துக்கு போக முடியும்? நான் அவரோட பேச்சு கேட்டு அந்த இடத்துக்கு போனேன்னா அது விஷாக்கோட வாழ்க்கையில பாதிக்கும். இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் விசாகா தான் அவரோட மனைவி. ஆனா எனக்கும் அவருக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த உறவும் இல்லையே. அப்படி இருக்கும்போது அவர் என்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கலாம்? ராதிகா, என்னம்மா இது? ராதிகா, என்னம்மா ஞாபகத்தில் இருக்க நீ? துணி பத்திக்கிட்டது கூட தெரியாது உனக்கு? இதுவே உன் மேல பிடிச்சிருந்தா என்ன பண்றது? என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, சின்ன பிரச்சனை தான், ஒண்ணு இல்ல. ராதிகாவோட துப்பட்டாவல அவளுக்கே தெரியாம நெருப்பு பத்திக்கிச்சு. ராதிகா, ஒன்னும் ஆகலையம்மா? வந்ததே வம்பு. இவ பத்த வச்சுக்கிட்டு செத்தானா இவளோட பிரச்சனை முடிஞ்சிருமா? எல்லா பழியும் நமக்குள்ள வரும். ஊர்ல நம்மள தானே தப்பா பேசுவாங்க. தன்னோட சொந்த பொண்ணை மட்டும் அவ்வளோ பெரிய வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு வாங்களே. அம்மா, சின்ன விஷயத்தை ஏன் நீங்க பெருசாக்குறீங்க? எப்பவும் நல்லதை பத்தியே யோசிங்கம்மா.
நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு உன்னோட சகோதரி வர்ற தெரியும்ல? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தேவா, எங்க போற பண்ணி? ஏண்டா இப்பெல்லாம் என்னை இப்படி அடிக்கடி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க? இத பாரு, நான் சொல்றது கேளு. உனக்கும் சின்ன மருமகளுக்கும் ஏதாவது சண்டைன்னா அம்மா கிட்ட சொல்லுப்பா. நான் அவகிட்ட பேசி அவளுக்கு புரிய வைக்க பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் வேற ஒரு பொண்ணோட பழகிக்கிட்டு இருந்தேன்னா யாரால அதை தாங்கிக்க முடியும் சொல்லு? மாம், நான் அவளை பார்த்தேன். யார? நான் விரும்புற அந்த பொண்ண, இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளை கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த பொண்ண நான் அவளை பார்த்தம்மா. அவகிட்ட இதை பத்தி கூட நான் பேசினேன். நான் அவகிட்ட சொல்லிட்டேன், நான் உன்னதான் விரும்புறேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். தேவா, நான் உனக்கு எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். இத பார், உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தேவா. ஆமா, உனக்கு விஷாக்காவோட ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவதாம்பா உன்னோட பொண்டாட்டி. இந்த ஊரு பார்க்க உனக்கு கல்யாணம் பண்ணி அவளை கூட்டிட்டு வந்தோம்ல, அவதானே நம்ம வீட்டு சின்ன மருமக. மாம், நான் தான் சொல்றேன். இதுக்கு மேல எதுவும் பேசாத. பேசாம நான் சொல்றத மட்டும் கேளு. நான் சொல்றத மட்டும் கேளு. நாளைக்கு சின்ன மருமக வீட்டுல இருந்து மறு வீட்டுக்கு கூப்பிட வராங்க. அவங்க அப்பா அவளை கூப்பிட இங்க வராரு. தேவா, இப்ப எல்லாமே உன் கையில தான்பா இருக்கு. ஆமாப்பா, எல்லாமே உன் கையில தான். இந்த வீட்டோட மரியாதை, சாஸ்திரி நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, உன் பொண்டாட்டியோட தன்மானம், எல்லாமே எல்லாமே உன் கையில தான்பா இருக்கு. என்ன கைவிட்டுடாதப்பா. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நிலைமை ரொம்ப மோசமாயிடும் தேவா. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்ல வரீங்களா? என்னடா பேசுற நீ? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேமா. நான் இப்ப எல்லார்கிட்டயும் சொல்ல. தேவா, மறுபடியும் நீ இந்த விஷயத்துல யாருக்கிட்டயாவது பிடிவாதம் பிடிச்சுனா என் மேல சத்தியம் பண்ணு. உன் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்க, மறந்துடாத.
கண்ணாவா மணிவண்ணாவா கமல கண்ணாவா நீ நந்த கோபாலா. ராதிகா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா தயார் பண்ணுமா. அதோட நீ எனக்காக ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும். சரிப்பா. அம்மா ராதிகா, அந்த பையன் எங்க? போய் அதை எடுத்துட்டு வா. அப்பா சேஷாத்ரி, சீக்கிரமா கூட்டிட்டு வா. விஷாக்கா இந்த வீட்டில் வந்து நின்னதுக்கு அப்புறம்தான் இந்த வீட்டுக்கு பிரகாசமே வரும். ஏமா நீங்க பேத்தியை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? நான் போறதே அவளை கூட்டிட்டு வரதானே. சம்மந்தி வீட்டுக்கு வெறுங்கையோட போக கூடாது, தெரியும்ல. அம்மா, நான் இனிப்பு பண்ணி கொடுத்துருக்கேன். ராதிகா, நான் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. வெறும் இனிப்பு மட்டும் எடுத்துட்டு போனா போதுமா என்ன? அது கூட வேற எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாமா? அம்மா, குசையில கிருஷ்ணரை பார்க்க என்னம்மா எடுத்துட்டு போனாரு. ஆனா அப்படி இருந்தும் நான் பொண்ணு கொடுக்கறதுக்காக ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். விஷாக்காவுக்கு கொடுக்கறதுக்கா? நான் அவளுக்காக ஒரு பொருளை தனியா கொண்டு தான் போறேன். அதுவும் அந்த பொருள் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். அது என்னங்க அது? இந்த உலகத்திலேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவளுடைய சகோதரிய அவளை பார்க்க நான் கூட்டிட்டு போக போறேன். நான் ராதிகாவை இப்ப என் கூட அங்க கூட்டிட்டு போக போறேன். இல்ல வேண்டாம்ப்பா, நான் அங்க வரல. நான் வீட்லயே இருக்கேனே. நான் அப்பவே சொன்னேன்ல, நீ எனக்காக ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும்னு. அந்த காரியம் இதுதான். நீ கண்டிப்பா என் கூட வந்தே ஆகணும். நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மூதேவி எதுக்கு கூட்டிட்டு போற? நாசமா போகவா? அம்மா, ராதிகா கல்யாணத்தப்ப உதவி செய்யும் போதெல்லாம் நீங்க இந்த மாதிரி பேசவே இல்லையேம்மா. அவளுக்கு நாம எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணியிருக்கோம். விஷாகா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கா இவ. சம்பிரதாயம் நடக்கும்போது இவ பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு தள்ளி வச்சுதானே எல்லா காரியத்தையும் பண்ணோம். அவ என்ன பாவம் பண்ணாமா? எதுக்கும் அவ மேல இவ்வளவு வெறுப்ப காட்டுறீங்க? நான் அவளை என்னோட இன்னொரு பொண்ணாதான் நினைக்கிறேன். அவ மேல நீங்க வெறுப்பு காட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. ஆனா இன்னைக்கு நான் நீங்க சொல்ற பேச்ச கேட்க போறதில்ல. ராதிகாவை நிச்சயமா நான் என் கூட கூட்டிட்டு தான் போக போறேன். வேண்டாம் சேஷாத்ரி. இல்லம்மா, இன்னைக்கு உங்க பிடிவாதத்துக்கு நான் இடம் கொடுக்க போறது இல்லம்மா. வா ராதிகா. ராதே ராதே. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு சின்ன துளசி செடியை பிறந்த வீட்டு சீதனமா இங்க கொண்டு வந்தா. அந்த துளசி செடியை கொண்டு வந்து அவ கையாலேயே இந்த துளசி மாடத்துல நட்டு வச்சா. அந்த துளசி செடி பக்கத்துல இப்ப ஒரு குட்டி துளசி செடியும் வந்திருக்கு. அதத்தான் இப்ப நான் இதுல எடுத்து வச்சிருக்கேன். ராதிகா, இதை நாம விஷாகாவோட புகுந்த வீட்டுக்கு கொண்டு போக போறோம்.
உனக்கும் கல்யாணம் ஆகும்ல. அப்ப இதே மாதிரி ஒரு துளசி செடியை நீயும் உன்னோட புகுந்த வீட்டுக்கு கொண்டு போவ. ஒரு பழமொழியே இருக்கு, துளசி மாதாவோட ஆசீர்வாதம் இல்லாம எந்த நல்ல விஷயத்தையும் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்பா நான் கண்டிப்பா வரணுமா? இந்த விஷயமா யார் எதை பேசினாலும் நான் கேட்க தயாரா இல்ல. ம், வா.